இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம மகிழ்ச்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம மகிழ்ச்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கோபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருடைய நம்பிக்கை என்னென்னா கோபம் மகிழ்ச்சி ரெண்டுமே இருக்கணும், ரெண்டுமே இயல்பு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது ஒரு தவறான கருத்து. அதை தான் நம்ம கடந்த சில நிகழ்ச்சிகளில் நம்ம பேசணும். எந்தெந்த விஷயங்கள் எனக்கு மகிழ்ச்சியை தருது அப்படின்றது ஒரு பக்கம் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் எந்தெந்த விஷயங்கள் வாழ்க்கையில் எனக்கு கோவத்தை உருவாக்குது, கோவத்தை எனக்கு வரவழைக்குது அப்படின்றத பற்றி நம்ம பேசுகிறதுக்காக பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள் வந்திருக்காங்க. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர், கோவம் அப்படின்ற ஒரு விஷயம் தடுக்கவே முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. நானும் அதில் ஒன்றுன்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா எனக்கு கோபம் வர்றது நல்லதுக்கு இல்லை, அதை நம்ம தடுக்கணும், அதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு எண்ணம் உருவாகுது. ஆனால் இதுக்கு என்னென்ன வழிமுறைகள், எப்படி இந்த கோபமே வராமல் அந்த கோபத்தை அப்படியே எப்படி வேரோடு நான் அறுத்து எறிய முடியும்? கோபம் நம்மளை எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது, எப்படியெல்லாம் ஒரு எதிர்மறை உணர்வுகளை கொண்டு வர வைக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ கோபம் அப்படின்றது பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ வண்டி வேகமாக போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிடெண்ட் ஆகுது. ஸோ அந்த இடம் தான் கோபம். ஆனால் அந்த ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன ஆகும், வண்டி ஸ்பீடாகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு கியர்லேயே ஆகிறதில்ல. ஸோ கட்டுப்பாட்டை மீறி போகும்பொழுது தான் கோபம் வெளிப்படுகிறது. அந்த வெளிப்படுறதை தான் நம்ம பார்க்குறோம். அதுதான் பாதிப்பு அடையுதுன்னு சொல்கிறோம், பாதிப்பு அடைந்தோம்னு சொல்கிறோம். இதை எங்களால் தடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறோம். பல சமயங்களில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கல, இதை பேசணும்னு நான் நினச்சே பார்க்கல, இப்படி நான் செய்வேன் அப்படின்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா கட்டுப்பாட்டை மீறின ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டு விஷயம். ஒன்று கோவம் எப்படி வருது, அது எவ்வளோ தூரத்துக்கு வருது அப்படின்றது நமக்கு தெரியல. கோவம் அப்படி ஒரு பீக்கான எல்லையை போய் அடையும் போது நம்ம அவ்வளோ கோவப்பட்டிருக்கோம் அப்படின்றதும் நமக்கு தெரியலை. கோபம் பாதிப்பை ஏற்படுத்துகிற அந்த தருணத்தை தான் நம்ம பார்க்குறோம். அப்போது எப்படி அது உருவாச்சு அதை பார்க்கும்போது நம்முடைய மனதின் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. எதனாலெல்லாம் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா, முதல் கட்டம் இரிட்டேஷன், எரிச்சல். எதை பார்த்தாலும் எரிச்சல் அடையிறது. சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும். அதுலேருந்து என்ன ஆகும்னா நம்முடைய மனதினுடைய வலிமை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, காலையில் நம்ம எழுந்துக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக தான் எழுந்துப்போம். ஆனால் குழந்தைகளை எழுப்புகிற முறையே வித்தியாசமாக இருக்கும். எந்திரிங்க எல்லாரும், சீக்கிரமாக, லேட் பண்ணாதீங்க. அதுதான் முதல் எண்ணம். அதுவே சரியில்லை. அதுக்கப்புறமா அவசர அவசரமாக அவங்கள விரட்டி 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 வேலை வாங்கிட்டுருக்கோம். அதுவும் சரியில்லை. அதாவது 1 மணி நேரத்துக்குள்ளே நாம் 2 மணி நேரம் வேலையை செய்யணும்னு நினைப்போம். சீக்கிரமாக செய்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால டென்ஷனாக செஞ்சிட்ருப்போம். ஸோ அந்த டென்ஷனுடைய வெளிப்பாடு என்ன ஆகும்னா எரிச்சலாக இருக்கும். அந்த எரிச்சல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வார்த்தைகளில், செயல்களில் வேகம் காமிக்கும். நிச்சயமாக பார்த்திங்கன்னா காலையில் அந்த குழந்தை எழுப்பும் போதே சீக்கிரம் எழுந்திருக்கும், எவ்வளோ லேட் ஆகிடுச்சு, அந்த ஒரு பேச்சிலையும் ஒரு வேகம் இருக்கும், அந்த செயல்லையும் ஒரு அவசரம் இருக்கும். இந்த ஒரு காட்சியை பார்த்திங்கன்னா அவங்களாம் ஏதோ தப்பு செஞ்சிட்ட மாதிரி இருக்கும். பெற்றோர்கள் குழந்தைகளை விரட்டுற பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ தப்பு செஞ்சிட்ட மாதிரியும், இவங்க அதுக்காக கத்துற மாதிரியும் தான் டெய்லி ஒரு சீன் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வேறு ஏதாவது இருந்தது, அவங்க ஹோம்ஒர்க் பண்ணல,
இல்லை ஏதோ நோட்டு புத்தகத்தை வந்து தொலைச்சிட்டாங்கன்னா அதுவும் அங்கே சேர்ந்துடும். அப்போ அவங்க கத்த ஆரம்பிப்பாங்க, இல்லை திட்ட ஆரம்பிப்பாங்க, தன்னுடைய எரிச்சலை அங்கே காமிக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப சரியாக சொல்லப்போனால் இப்போது அந்த குழந்தை இருக்கிற ஒரு மனநிலையில் அது ஸ்கூலில் போய் எதையுமே செய்ய முடியாது. அதுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கான அந்த ஒரு மனநிலையே அப்போ இல்லை. பல குழந்தைகள் வந்து அழுதுட்டு போவாங்க, அப்செட்டில் போவாங்க, சாப்பிட மாட்டேன்னு போவாங்க. சாப்பிட மாட்டேன்னு சொல்லும் பொழுதும் அதுக்கும் கொஞ்சம் திட்டு விழும், அடி விழும். அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் போவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தரத்தரன்னு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பல நேரங்களில் பார்த்துருக்கலாம் வெளியில் தாய்மார்களை அப்படியே இழுத்துட்டு வந்து அந்த பஸ்ஸில் கொண்டு வந்து உட்கார வச்சு 8 மணி ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு தான் வந்து அந்த குழந்தைய எழுப்பி அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதை கொண்டு வந்து அந்த பஸ்ஸில் உட்கார வச்சுட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. அதாவது நாளினுடைய முதல் நேரமே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இருக்குது. இப்படி நம்முடைய நாள் ஆரம்பமாகும் பொழுது அந்த நாளினுடைய பிற்பகுதி எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ இதனுடைய பாதிப்பு, இந்த எண்ணங்களினுடைய பாதிப்பு, உணர்வினுடைய பாதிப்பு அந்த நாளினுடைய பிற்பகுதியில் வரும். நம்ம முதல்ல கூட என்ன பார்த்தோம் அப்படின்னு, இந்த காலை அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து நம்மளது வந்து ஆக்டிவேட்டாக இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா? ஆழ்மனது அதில் போய் இந்த உணர்வுகள், இந்த எண்ணங்கள் எல்லாமே போய் பதிஞ்சிடும். இப்போ நம்ம குழந்தைக்கு வந்து எவ்வளோ கவனமாக அனுப்புகிறோம் இல்லையா? சாப்பிட்றதுக்கு கொடுத்து அனுப்புகிறோம், சாப்பாடு கட்டி கூட கொடுத்து அனுப்புகிறோம். ஆனால் எந்த மாதிரியான ஒரு உணர்வில் நாம் சமையல் செய்கிறோம்? அந்த டென்ஷன், எரிச்சல், என்ன சொல்கிறோம், அவசரம். மனது எப்படியோ அப்படியே உணவும் இருக்கும், உணவு எப்படியோ அப்படியே மனதும் இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த எரிச்சலில், அந்த டென்ஷனில் கத்திக்கிட்டே சமைக்கிறது. ஸோ அத்தனை எதிர்மறை உணர்வுகளோட அந்த லஞ்சை பேக் பண்ணி அனுப்புகிறோம். ஸோ குழந்தைக்கு வந்து சாப்பாடை பேக் பண்ணி அனுப்புகிறோம் உடலினுடைய சக்திக்காக. அந்த மனதினுடைய சக்திக்காக ஃபுல்லாக என்ன பேக் பண்ணி அனுப்புகிறோம்? எதிர்மறை எண்ணங்களை நாம் பேக் பண்ணி அனுப்புகிறோம். ஸோ இது டெய்லி நடக்கிற ஒரு விஷயம். இப்படி டெய்லி நடக்கிற ஒரு விஷயத்தை நாம் ஏன் நம்மை தயார்படுத்தி வச்சுக்கக்கூடாது இல்லையா? டெய்லி அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போய் ஆகணும், இந்த சமயத்தில் தான் ஸ்கூலுக்கு போய் ஆகணும், ஒரு சில விஷயங்களை நாம் ரெகுலராக செஞ்சு தான் ஆகணும். ஸோ நம்முடைய தயார்படுத்துகிற அந்த திறமை வந்து அங்கே குறைஞ்சிருக்கு. அதை நம்ம சரியாக செஞ்சுக்கணும். அதை நம்ம முந்தின நாள் நைட்லேருந்து தயார்படுத்தலாம். முதல்லையே அந்த குழந்தைய வந்து சீக்கிரமாக படுக்க சொல்லலாம். அதுக்கப்புறமா அந்த குழந்தை வந்து எழுப்புகிற விதத்திலேருந்து நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நாம் எல்லாத்துக்கும் நாம் என்ன பாடுபட்டுட்ருக்கோம் அப்படின்னா, கோபம் வராமல் இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், டென்ஷன் இல்லாமல் இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பலவித முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் அதற்கான பயிற்சிகளை நாம் செய்யறதில்லை. ஸோ நாம் அந்த பயிற்சிகளை நிச்சயமாக செய்யணும். நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நமக்குள்ளேயே வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டுக்கணும். இவங்களை இப்படி தான் எழுப்பணும், இப்படி தான் அவங்கக்கிட்ட பேசணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் ஒரு பெற்றோரும் குழந்தையும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற டைம். எக்ஸாக்ட்லி. நம்ம கடந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க எதுவுமே நம்மால் முடியாது அப்படின்றது விஷயமே கிடையாதுன்னு. ஆனால் நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பெற்றோர்கள் சொல்கிறது என்னென்னா, என்னால் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியல. அவங்க எழுந்தால் தான் வந்து அந்த குழந்தையவே அவங்க எழுப்ப முடியும். அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னால் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க முடியலை, எனக்கு வந்து அந்த மாதிரி முடியல, எனக்கு உடம்புல ஏதோ ஒரு அசௌகரியம். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து லேட் நைட் 12 மணிக்கு மேலே தான் வந்து அவங்க தூங்குறாங்க. ஆனால் நைட்டு வந்து சீக்கிரமாக படுத்தா காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க முடியும்னு ஒரு சிம்பிள் லாஜிக். இது எல்லாருக்குமே தெரியும், தெரியாமல் இல்லை, புரியாமல் இல்லை. ஆனாலும் ஏன் சிஸ்டர் இந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க? காரணம் வந்து நாம் தயார் செஞ்சுக்கல. அதாவது பிளான் பண்ணணும். அதாவது காலையில் நேரம் வந்து நமக்குள்ளே வந்து டைம் டேபிள் மாதிரி இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் இதை செய்யணும்னு நினைக்கிறோமே தவிர எப்படி செய்யணும் அப்படின்றத தயார் பண்ணுறதில்ல. அதை நாம் தயார் செஞ்சுக்கணும். ஸோ இந்த குழந்தைகிட்ட அந்த ரொம்ப க்ளோஸாக இருக்கிற அந்த 1 மணி நேரம் சாப்பாடு ஊட்டுறோம், குளிக்க வைக்கிறோம் இல்லையா, எல்லாமே நம்ம செய்கிறோம். ஆனால் அது எப்படி செய்யணும் அப்படின்றத நாம் தயார்படுத்திக்கிட்டோம் வச்சுக்கோங்க. இது வந்து டெய்லி வந்து இது ஒரு பெயின்ஃபுல்லான வலியை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவே இருக்காது. அதை குழந்தையும் என்ஜாய் பண்ணும், நாமளும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்மை நாம் தயார் செஞ்சுக்கிட்டே வரணும். காலையில் நேரம் அப்படின்றது தான் அந்த குழந்தைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஏற்படுற ஒரு நெருக்கமான ஒரு விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு நேரம் இல்லையா? ஸோ அதனால் அதை வந்து நாம் வந்து முதலே தயார்படுத்திக்கணும். இப்படி தான் பேசணும், இப்படி தான் இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும். நம்ம வந்து சாப்பாடு சமைக்கும் பொழுது இந்த மாதிரி டென்ஷன் ஆகக்கூடாது, எரிச்சல் ஆகக்கூடாது, பலவிதமான விஷயங்களை பேசிக்கொண்டே செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நம்ம குழந்தைய எதுக்காக அனுப்புகிறோம் அப்படின்னா,
காலையில் ஒரு இடத்துல போய் படிக்கிறதுக்காக அனுப்புகிறோம். ஸோ ஒரு நல்ல ஒரு மனநிலையில் அதை அனுப்பி வைக்கணும். பல குழந்தைகளுக்கு வந்து அந்த மனநிலையை வந்து எப்படி சொல்கிறது பெற்றோருக்கு அப்படின்னு தெரியல. அழுதுகிட்டே போவாங்க. எத்தனை குழந்தைங்க அழுதுகிட்டே போவாங்க, இல்லை சாப்பிடாம போவாங்க, ஒரு டென்ஷனில் போவாங்க. ஸோ இரிட்டேஷன், அந்த எரிச்சல் அப்படின்றதுல தான் கோபம் என்பது ஆரம்பிக்குது. இப்போ எரிச்சல் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்மளுக்கு எரிச்சல் வரும். அதாவது எங்கே வைக்கணுமோ அங்கே ஃப்ளவர் வாஸ் வைக்கலை அப்படின்னா ஏன் இங்கே வச்சுருக்காங்க, ஏன் இங்கே இருக்குது டவல், அந்த மாதிரி. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு போகிறோம், கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறோம், அது கொஞ்சம் ஆன் ஆக லேட் ஆகிடுச்சு, அதில் ஒரு எரிச்சல் வரும். டிராஃபிக்கை பார்த்தா எரிச்சல், எல்லாத்துலேயுமே எரிச்சல். கம்ப்யூட்டர் நாம் ஆன் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது இல்லையா, அதில் தான் ஆன் ஆகும். இல்லை நம்மளுடைய கம்ப்யூட்டருடைய கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் அது ஆனும். ஆனால் அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு அது ஆன் ஆக லேட் ஆகுது அப்படின்னு நம்ம எரிச்சல் படுறோம். இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கலன்னா எரிச்சல் படுறோம். டிராஃபிக்கில் நாம் நின்றுட்டுருக்கோம், முன்னாடி இருக்கிற வண்டி வந்து மெதுவாக போகிறாங்க. ஸோ வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு நம்ம எரிச்சல் பட்டுருப்போம். நம்ம எரிச்சல் படுறதுனால கம்ப்யூட்டர் சீக்கிரம் ஆன் ஆக போகிறதில்ல, நம்ம எரிச்சல் படுறதுனால இன்டர்நெட் சீக்கிரமாக கனெக்ஷன் கிடைக்க போகிறதில்ல, நாம் எரிச்சல் படுறதுனால எனக்கு முன்னாடி இருக்கிற அந்த வண்டி வேகமாக போக போகிறது கிடையாது. ஸோ சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நாம் எரிச்சல் அடைகிறோம். அந்த எரிச்சல் அப்படின்றது என்ன ஆகுதுன்னா டிஸ்டர்பன்ஸ், நம்முடைய மனதினுடைய நிலையை குலைக்கிறது. அப்போது நம்முடைய மனதினுடைய சக்தி என்பது கம்மியாகுது. சில சமயம் இந்த எரிச்சல் கூட இருக்கிறவங்களையும் ரொம்ப பாதிக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் சில குழந்தைங்க அழும். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை, இது வந்து என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா காலையில் ரொம்ப அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போச்சா, நான் ஈவினிங் வந்து கேட்டேன், ஏம்மா நீ அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அக்கா, நான் வந்து ஹோம்ஒர்க் நோட்டை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். நீ வீட்டை விட்டு வெளியில் தானே வந்த, நீ அப்போவே உங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னா. இல்லைக்கா, அம்மா ஏற்கனவே ரொம்ப எரிச்சலாக டென்ஷனாக இருந்தாங்க, அந்த சமயத்தில் என்னால் சொல்ல முடியல, இன்னும் அவங்களுக்கு எரிச்சல் ஜாஸ்தியாகும், என்னை அடிப்பாங்க, காலையில் பேக்கில் வைக்க மறந்துட்டேன், ஆனால் வெளியில் வந்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது அந்த புக் எடுத்துகிட்டு வரணும், ஹோம்ஒர்க். ஆனால் பயத்துலேயே நான் போயிட்டேன். ஸ்கூல்லையும் எனக்கு இந்த மாதிரி சமயங்களில் என்ன ஆகுதுன்னா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. அப்படியே ஸ்கூலுக்கு போகிறாங்க, அங்கே ஆசிரியர்கிட்டையும் அவங்க திட்டு வாங்குறாங்க, இல்லை பனிஷ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குழந்தைக்கும் அம்மாவுக்கும் வந்து ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை வந்து சொல்லும், தன்னுடைய அம்மாவுடைய இரிட்டேஷன் பார்த்து பயப்படாது. நம்முடைய நோக்கம் அது கிடையாது. ஆனால் நமக்கு பழக்கமாகி போய்விட்டது, எதை பார்த்தாலும் நாம் எரிச்சல் படணும், டென்ஷன் ஆகணும் அப்படின்னு நமக்கு பழக்கமாயிடுச்சு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தராக தான் இருப்பாங்க. விரலை சொடுக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க, இல்லை பேனாவை வந்து இப்படி தட்டிகிட்டு இருப்பாங்க, அந்த சவுண்டு கொடுத்துருப்பாங்க. அது அவங்களுடைய பழக்கம். அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும். நமக்கு எரிச்சலாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன இந்த ஆள் இப்படி பண்ணிகிட்ருக்காரு, எனக்கு எரிச்சலாக. ஸோ சரியாக நம்ம பார்த்தோன்னா, டு வி ஹாவ் எனி ரைட், நமக்கு ஏதாவது ஒரு உரிமை இருக்கா அவங்கக்கிட்ட போய் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்கிறது? இல்லை. நம்மால் நிச்சயமாக யாருடைய பழக்கத்தையும் நாம் மாற்ற முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக சௌகரியமாக அவங்க என்ன செய்யணுமோ செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அதை பார்த்து நான் எரிச்சல் அடைகிறேன் அப்படின்னா பிரச்சனை எங்கே இருக்குது? என்கிட்ட தான், என்னுடைய எண்ணத்தில் தான் பிரச்சனை என்கிட்ட தான் இருக்குது. ஸோ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் நினச்ச மாதிரியே எல்லாமே இருக்கணும், நான் நினச்ச மாதிரியே மனிதர்கள் இருக்கணும், நான் நினச்ச மாதிரியே எல்லாமே டைமுக்கு டைம் நடக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து நம்முடைய கட்டுக்குள்ளே வந்து கொண்டு வரத்துக்கு நாம் முயற்சிக்கிறோம். அது நிறைவேறாத சமயத்தில் நமக்கு என்ன ஆகுது? எரிச்சல் வருது, ஏமாற்றமும் வருது. இவங்க நான் சொன்னபடி செய்யலை, நான் எதிர்பார்த்தபடி அவங்க நடந்துக்கலை. ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து பிரச்சனையை உருவாக்குது. ஒரு சில சமயங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பெரிய மீட்டிங் நடந்துகிட்ருக்கோம், அந்த மீட்டிங்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, மொபைல் ஃபோன் ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு மொபைல் ஃபோன் ஒன்று ஒலிக்கும், ரிங் ஆகும். உடனே அந்த ஹாலில் வந்து சப்தமே இல்லாமல் இருக்கிற ஹாலில் வந்து சலசலப்பு ஏற்படும், எல்லாருடைய கவனமாக அங்கே போவோம். இல்லை ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது இவங்களுக்கு இருக்கா பாருங்கள், எவ்வளோ வாட்டி அனௌன்ஸ் பண்ணாங்க ஆஃப் பண்ணலையே அப்படின்வாங்க. அந்த பேசுகிற அந்த ஸ்பீக்கர் அவங்களுடைய கவனம் கூட அதில் போகும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது ஒரு லேடியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பர்ஸை தொழாவ ஆரம்பிப்பாங்க, அப்போ தான் அவங்களுடைய ஃபோனை எடுக்கிறதுக்கு. அவங்களுக்கு பாவம் அந்த சமயம் பார்த்து அவங்களுக்கு மொபைலும் கிடைக்காது. அவங்களுக்கு வந்து அது அந்த வைப்ரேஷன் மோட்லேயோ இல்லை சைலண்ட் மோட்லேயோ வைக்கவும் தெரியாது, அதை ஆஃப் பண்ணவும் தெரியாது, இப்படி தவிப்பாங்க. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாருடைய கவனமும் எதிர்மறை உணர்வுகளும் அவங்க மேலே இருக்கும். ஆக்சுவலாக வந்து பிரச்சனை அவங்கக்கிட்ட இல்லை,
அவங்க இன்டென்ஷனலாக பண்ணலை, அவங்களுடைய நோக்கம் அது கிடையாது, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி மீட்டிங்கில் நாம் அனௌன்ஸ் பண்ணும்போது கூட இது வந்து ரூல் கிடையாது, இது வந்து ரிக்வஸ்ட்டு தான் இல்லையா? அப்போது ஒரு சில பேர் பண்ணலை, ஒன்று தெரியாமல் பண்ணலை, இன்னொன்று வந்து தேவையில்லைன்னு நினச்சிருக்கலாம், இல்லை அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அவங்க ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், எனக்கு எமர்ஜென்சி ஏதாவது கால் வரும். ஸோ நம்ம எதையுமே வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து நடந்துக்கிறாங்க, அவர்களை பொறுத்த வரைக்கும் அது சரி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தெரியாமல் பண்ணுற விஷயங்களை வந்து அதை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டு இல்லை இது உன்னோட நோக்கமாக தான் நீ பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே தயார் பண்ணிக்க முடியும், இருந்தாலும் வந்து அந்த மாதிரி பண்ணிக்காம அந்த சூழ்நிலையை வந்து ஒரு எரிச்சலோடு வந்து கொண்டு வராங்க. ஏன் இப்படி இருக்காங்க? ஏன் தன்னைத்தானே வந்து தயார் பண்ணிக்க முடியும்னு தெரிஞ்சு கூட அந்த மனோபக்குவத்தை ஏன் அவங்க கொண்டு வர மாட்டேங்க? அதுக்கு காரணம் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து அவர்களுடைய மனதில் சக்தி என்பது குறைவாக இருக்குது. 2வது வந்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை. எல்லாரையுமே வந்து எப்படி இருக்காங்களோ அப்படியே எந்தவித மாற்றத்தையும் அவங்கக்கிட்ட புகுத்தாமல் அவர்களை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை என்பது கிடையாது. அதாவது நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி தான் எல்லாருமே இருக்கணும், இந்த சூழ்நிலை இருக்கணும், இந்த உலகம் இருக்கணும், மனிதர்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு பிலீஃப் சிஸ்டம், ஒரு நம்பிக்கையை நமக்குள்ளே வச்சுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அது மாதிரி நடக்காதப்போ நமக்கு எரிச்சல் வருது. அந்த எரிச்சல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் ஆகி கோபமாகவும் வெளிப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கோபம் வந்து ஒரு இடத்துல வந்திருக்கும், எரிச்சல் எங்கேயோ ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஒரு இடத்துல எரிச்சல் உருவாகும், இன்னொரு இடத்துல போவாங்க அங்கேயும் எரிச்சலாக இருக்கும், இன்னொரு இடத்துல போவாங்க அவங்க பேசின ஏதாவது ஒரு விஷயம் எரிச்சலை கொடுத்துருக்கோம், 4வதாக கோபம் என்பது வெடிச்சிடும். ஸோ அந்த இடத்துக்கு அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இப்போ நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோன்னு இவர் கோவப்படுறாரு அப்படின்ற ஒரு வார்த்தை என்பது அப்போ தான் வரும். ஆக்சுவலாக கோபம் என்பது இவ்வளோ ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர்னு வந்து 5வதாக தான் வெளிப்படுது. ஸோ அந்த எரிச்சல் படுகிற மனப்பான்மை அப்படின்னா என்ன அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ். என்னுடைய மனதை ஒரே சீரான நிலையில் என்னால் வைத்திருக்க முடியவில்லை. பாருங்கள், மொபைல் அப்படின்றது ஒரு சின்ன மெஷின், ஒரு சாதாரண மெஷின், அது என்னுடைய மன வலிமையை ஒரு தொந்தரவுக்கு ஆளாக்குகிறது. மொபைலை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டாங்க, இல்லை மொபைலை எங்கேயாவது விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா ஐயோ மொபைல் இல்லாமல் இன்றைக்கி நான் எப்படி தான் இருக்க போகிறேனோ, அது வந்து சார்ந்து இருப்பது டிபெண்டன்சி, அது வந்து டிபெண்டன்சி. பட் ஒரு மொபைலினுடைய சத்தம் என்னை திசை திருப்பும், என்னுடைய மனதை திசை திருப்பும். ஒரு மொபைலினுடைய சத்தம் அந்த ஹாலில் இருக்கிற அந்த இடத்தினுடைய சூழ்நிலை வாயுமண்டலத்தையே மாற்றும் அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் அது மொபைல் செய்யலை. இப்போ மொபைல் ஆன் ஆகிடுச்சு, அந்த ரிங்டோன் வந்துடுச்சு, அந்த சத்தம் கேட்டுடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தருடைய மனதில் நெகட்டிவ் தாட், ஒரு எதிர்மறை எண்ணம் உருவாகுது, எதிர்மறை உணர்வு உருவாகுது. என்னென்னா ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன ஆகுதுன்னா உடனே அடுத்தடுத்து உட்காந்துருக்கிறவங்க எல்லாருக்குமே பரவுது. அப்போ தான் இந்த வாயுமண்டலம் என்பது உருவாகிறது. ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா அதை வந்து அந்த கூட்டத்தில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூட போய் அடையும். ஸோ மொபைலோ இல்லை அதனுடைய அந்த சத்தமோ அந்த வாயுமண்டலத்தை உருவாக்கவில்லை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள் அந்த வாயுமண்டலத்தை உருவாக்குது. எதுவுமே என்னை தொந்தரவு செய்யக்கூடாது, எதுவுமே என்னுடைய நிலையை பாதிக்கக்கூடாது, அதில் நாம் கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு அமைதியை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. மனசில் வந்து ஒரு அமைதியான ஒரு நிலையை ஏற்படுத்தணும், ஒரு நல்ல ஒரு உணர்வை ஏற்படுத்தணும்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஆனால் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், குழப்பன்றது மட்டும் பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஒரு நிமிஷத்தில் வந்து நம்ம மனசில் உருவாகுது. அதுக்கு காரணம் வந்து நம்முடைய மனோபலம் குறைவாக இருக்கிறது அப்படின்றதுக்கு தான். இப்போ நாம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுகிறோம், கால நிர்வாகம் இல்லையா, பீப்புள் மேனேஜ்மெண்ட், மனிதர்களை நிர்வாகம் செய்வது, செல்ஃப் மேனேஜ்மெண்ட் சுய நிர்வாகம், தாட் மேனேஜ்மெண்ட் எண்ணங்களின் நிர்வாகம், இவ்வளோ விஷயத்தை நம்ம பேசுகிறோம். நிர்வாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 விஷயம். இந்த வரையறுக்கப்பட்ட காலத்துக்குள்ளே நான் நினைத்த மாதிரி விஷயங்கள் நடப்பது. இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டைம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஈவெண்ட்ஸ், ஒரு சில காட்சிகள் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த காட்சி இத்தனை நேரத்துக்குள்ளே நடந்து முடிஞ்சிடணும், அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் இல்லையா. இதுக்கு நாம் பிளான் பண்ணுறோம், 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இது நடக்கணும்,
11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இது நடக்கணும். இது டைம் மேனேஜ்மெண்ட். அதுக்குள்ளே நடத்தி முடிக்கிற விஷயந்தான் நம்முடைய மேனேஜ்மெண்ட். நமக்கு நிர்வகிக்கிற திறமை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் வேகமாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளால் கால நிர்வாகம் என்பது செய்ய முடியாது. ஸோ கால நிர்வாகத்துக்கு டைரெக்டாக என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, சுய நிர்வாகம், செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டும், அதுக்கப்புறமா நம்முடைய தாட்ஸ், நம்முடைய எண்ணங்களின் நிர்வாகம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நேரத்தில் நான் ஸ்டேபிளாக இருக்கணும், நிலையாக இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரியான சமயங்களில் கூட நான் இதை இத்தனை மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும். ஆனால் பல விதமான சூழ்நிலைகள் இருக்கலாம் இல்லையா, காரணங்கள் இருக்கலாம். அந்த சூழ்நிலைகள் நடுவில் வந்தாலும் நான் என்னுடைய மனநிலையை ஸ்டேபிளாக வச்சுக்கிறது சுய நிர்வாகம். தாட்ஸ் மேனேஜ்மெண்ட். தாட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா எண்ணங்களுடைய நிர்வாகம். இப்படி ஆயிடுச்சு, உடனே என்னுடைய எண்ணத்தை, சரியான எண்ணத்தை உருவாக்குகிறேன். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன செய்யணும், லேட் ஆகிடுச்சு, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் என்ன செய்யணும், அது என்னுடைய எண்ணங்களின் நிர்வாகம். இது 2 சரியாக இருக்கும் பொழுது நாம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட், கால நிர்வாகத்தை சரியாக செய்ய முடியும். அந்த காலையில் 1 மணி நேரம் நம்ம குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா, அதை நம்ம லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கணும். இவ்வளோ மணி நேரம் ஆகும், இப்படியெல்லாம் ஆகும். ஏதோ ஒரு காரணத்துக்காக இது நடக்கலை அப்படின்னாலும் என்னையும் என் எண்ணங்களையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் பொழுது என்னால் எதையுமே சரியாக செய்ய முடியும். இல்லைன்னா 1 மணி நேரம் அப்படின்றது 1.5 மணி நேரம் 2 மணி நேரமாக ஆகலாம். அதுக்கப்புறமா விளைவு என்ன அப்படின்னா, நான் டென்ஷனாக ஃபீல் பண்ணுவேன், ட்ரெயின்ட் அவுட்டாக, எல்லா சக்தியும் இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அந்த 2 மணி நேரம் மகிழ்ச்சியாகவும் இருந்திருக்காது. இப்போது நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள், ஒரு நிமிஷம், ஒரு சூழ்நிலை, ஒரு தினமும் இத்தனை பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்கிறோம் அப்படின்றத பற்றி பேசுனீங்க. இப்போ எனக்கு இந்த மனோபலம் இதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனோபலம். அந்த சக்தியை இழந்துக்கிட்டே போகிறோன்றது எங்களுக்கு நல்லா புரிய வச்சுங்க. இப்போ அந்த சக்தியை எப்படி தக்க வச்சுக்கிறது, இல்லை அந்த சக்தியை இன்னும் எப்படி நாங்கள் மேலே கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சக்தியை நாம் தக்க வச்சுக்கிறது, இல்லை சக்தியை மேம்படுத்துவது அப்படின்னா, முதல்ல நாம் இந்த சக்தி வீணாவதை தடுக்க வேண்டும். சக்தி எப்படியெல்லாம் வீணாகிறது அப்படின்றது நாம் பல எபிசோடில், பல நிகழ்ச்சிகளில் பார்த்தோம். வீணான எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், இதெல்லாம் உருவாகும் பொழுது என்னாகும் அப்படின்னா சக்தி என்பது வீணாகும். இப்போ ஸ்கூலுக்கு போகிறப்பே நம்மளுக்கு பல சமயங்களில் என்ன எண்ணம் வருதுன்னா, பஸ்ஸு போயிடும், இன்றைக்கி நிச்சயமாக ஸ்கூல் லேட்டு, இது வராமல் அந்த இடத்துல நம்ம எதையுமே செய்ய மாட்டோம். சீக்கிரமாக பஸ்ஸு போயிடும், சீக்கிரம். ஸோ இது ஒரு எதிர்மறை எண்ணம் இல்லையா? ஸோ இந்த எதிர்மறை எண்ணத்தினால நம்முடைய சக்தி என்பது வீணாகிறது. ரொம்ப சிம்பிளான. இன்றைக்கி நீ சாப்பிட போகிறதில்ல, சமைச்சிட்டே சொல்லுவாங்க, இன்றைக்கி இது குழந்தை சாப்பிடாம அது அப்படியே எடுத்துகிட்டு வருவோம் பாருங்க, அது பண்ணும்போதே ஒரு எண்ணம். ஸோ அதை பேக் பண்ணி கொடுத்து அனுப்புகிறோம். சாயங்காலம் நான் சொல்லலை நீங்கள் இப்படி தான் வருவீங்க அப்படின்னு. ஸோ நாம் எதை உருவாக்குகிறோம், எந்த எண்ணத்தை உருவாக்குகிறோம் அப்படின்றதுல நம்முடைய கவனம் நிச்சயமாக சரியாக இருக்கும். அது ஒரு சட்டம் மாதிரியே ஆயிடுச்சு சிஸ்டர். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் இது இப்படி தான் நடக்கும், அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாமே உணர்வின் அடிப்படையில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் எண்ணங்களின் அடிப்படையில் என்னுடைய உணர்வு அப்படின்றத புரிஞ்சிக்க ஆரம்பித்தோம். அந்த விழிப்புணர்வு வந்தது அப்படின்னா நான் முயற்சி செய்யணும், எல்லாத்துக்கும் பயிற்சி செய்யணும். நான் உட்காந்து சரியான எண்ணத்தை நான் உருவாக்கணும். ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடியே காலையில் நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்றத முடிவு செஞ்சுட்டு தூங்கணும். காலையில் எழுந்த உடனே நான் எப்படி இருக்கணும்னு என்று நினைத்தேனோ அப்படி நான் இருக்க போகிறேன் அப்படின்றத முடிவு செய்யணும். அதற்கான எண்ணங்களை நாம் உருவாக்கணும், அதே உணர்வுகளை உருவாக்கணும். நம்முடைய உணர்வுகள் அடுத்தவர்களை போய் அடையும், அவங்களும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவாங்க. அதை தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பீப்புள் மேனேஜ்மெண்ட், மனிதர்களை நிர்வாகம் செய்வது. நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மனிதர்களை நிர்வாகம் செய்கிறது அப்படின்னா நம்ம சொல்கிறபடியெல்லாம் அவங்க கேட்கணும், அவங்கள நம்முடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும், நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லை பீப்புள் மேனேஜ்மெண்ட். அவர்களை அவர்களாகவே ஏற்றுக்கொள்வது தான் பீப்புள் மேனேஜ்மெண்ட். அதாவது நம் கட்டுக்குள்ளே அவர்கள் விரும்பி இருக்க வேண்டும். நான் அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடாது, என்னோட வேலை செய்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அதுதான் பீப்புள் மேனேஜ்மெண்ட். வண்டர்ஃபுல். இதே விஷயத்தை தான் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் பேசணும்.
எதிர்பார்ப்பு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்பில் நான் இப்படி இருக்கணும், அதாவது நான் நல்ல விதமாக இருக்கணும், நல்ல எண்ணங்களை உருவாக்கணும், என்னை சுற்றி எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி நைட்டு நம்ம தூங்கும்போது காலையில் நான் இப்படி எழுந்துப்பேன் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளவே என்னென்ன எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் நடக்கணும்னு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்குது. நான் இதை எதிர்பார்க்குறேன், அது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த எதிர்பார்க்குற லிஸ்ட்டில் வந்து காலையில் நான் ஸ்மூத்தாக எல்லாமே எழுந்து சீக்கிரமாக எழுந்து இதெல்லாம் டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்கள். ஏதாவது வாரத்துக்கு ஒரு நாளோ மாதத்துக்கு ஒரு நாளோ இல்லை, டெய்லி இதுதான் ஆக போகுது. டெய்லி இப்படி தான் நான் ஆஃபீஸ்க்கு கிளம்ப போகிறேன், இப்படி தான் வேலைக்கு போக போகிறேன், அங்கே இதே மனிதர்களை தான் சந்திக்க போகிறேன். ஸோ நாம் ஏன் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நமக்குள்ளே ஒரு டைம் டேபிள் போட்டுட்டு, எண்ணங்களை டைம் டேபிள் இல்லையா, சாதாரணமாக வந்து நம்ம நேரத்துக்கு தான் டைம் டேபிள் போடுவோம். நம் எண்ணங்கள் இப்படி இருக்க வேண்டும். ஒருவேளை வேறு ஏதாவது வந்ததுன்னா அந்த சூழ்நிலையிலும் நான் சரியான எண்ணத்தை உருவாக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் டேபிளை போட்டுட்டு அதை நம்மேலேயே நிறுத்தி என்னுடைய எதிர்பார்ப்புகளை நான் ஏமாற்றாமல் இருக்கிறது தான் செல்ஃப் மேனேஜ்மெண்ட். செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சிஸ்டர். ஒரு நாளும் பார்த்திங்கன்னா நிறைய சவால்களான விஷயத்தை கொண்டு வரும். வாழ்க்கையில் தினசரி நடக்கக்கூடிய சின்ன சின்ன சிம்பிளான விஷயங்கள் தான். எளிமையான விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பெரிய சிந்தனைகள் அடங்கியிருக்கு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்ற விதத்தை பற்றியும் நீங்கள் அழகாக சொன்னீங்க. பார்க்குற வியூவர்ஸும் சரி, கண்டிப்பாக இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு ஐடென்டிஃபை, அதாவது நமக்குள்ளே நடக்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணாலே போதும், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க நிச்சயமாக வந்து முயற்சி எடுப்பாங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. எல்லா விஷயத்துக்குமே எரிச்சல் அடைகிறது அப்படின்றதும் நமக்குள்ளே ஒரு சாதாரணமான இயல்பான விஷயம்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த எரிச்சல் அடையிறதால நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்மளே எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக நம்மளுடைய முயற்சி என்னவாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழுறோம், அந்த வாழ்கிற வாழ்க்கையை எவ்வளோ மகிழ்ச்சிகரமாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம எவ்வளோ கண்டென்ட்டாக இருக்கிறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். இது எல்லாமே வந்து நமக்காக தான். இந்த நிகழ்ச்சியே உங்களுக்காக தான், நம்ம எல்லாருக்காக தான். எந்த கேள்விகளாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தாராளமாக எழுதி அனுப்பலாம். எங்களை நீங்கள் தொலைபேசி மூலமாகவோ அல்லது இமெயில் மூலமாகவோ இல்லை கடிதம் மூலமாகவோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கேள்விகளும் பதில்களும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தாராளமாக அனுப்பலாம். நாங்கள் அதை ரொம்பவே எதிர்பார்க்குறோம். இப்போது இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற தருணம் வந்தாச்சு. ஆனால் இது முடிவல்ல. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். எல்லாமே நம்ம வாழ்வியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளோட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி